Hi students, welcome to NEET Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 பிக் அப்டேட் ஃபார் NEET 2024 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Tricks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம்ஸ் நோ ரீநீட். நேற்று ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, நேற்று ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னன்னு ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரீ எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ண எங்களுக்கு தேவை கிடையாது, அட்லீஸ்ட் எல்லா ஓஎம்ஆரையும் ரீவேல்யூஷன் பண்ணுங்க, ரீசெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்காண்டி நாங்கள் ரீநீட் கண்டக்ட் பண்ண முடியாது, ஸோ அதை வந்து மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் வேர்டில் முடிச்சிட்டாங்க. எதா இருந்தாலும் ஜூலை 8 ஹியரிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் ஜூலை 8 இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க, ரீ எக்ஸாம்ங்கிறத உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வேர்டையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜூலை 8 ஹியரிங்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது, எம்சிசி கவுன்சிலிங்கான டேட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எம்சிசி கவுன்சிலிங் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 8 ஸ்டார்ட் ஆகுது, சாரி ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகுது. எம்சிசி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகுது. மேபி இந்த எம்சிசி கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூலை 4 ஆர் 5 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூலை 4 ஆர் 5 வந்து நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல், எந்தெந்த தேதியில் எந்தெந்த கவுன்சிலிங் நடக்க போகுதுங்கிற ஸ்கெடியூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜூலை 6 வந்து எம்சிசி கவுன்சிலிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது நம்மளுக்கு, எம்சிசி கவுன்சிலிங் அதை வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எம்சிசி கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ ஜூலை 4 ஆர் 5 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம்ஸ் நோ ரீநீட் இருக்க சான்சஸ் இல்லை. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறதுக்காண்டி எங்களால் ரீநீட் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீநீட் நீங்கள் கண்டக்ட் பண்ண வேணாம், ஸோ அதுக்கு பதிலாக எல்லா ஓஎம்ஆரையும் செக் பண்ணி ரீவேல்யூஷன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெட்டிஷன் வச்சிருக்காங்க. ஓகேப்பா, நீ சொல்கிற கேஸை நான் எடுத்துக்கிறேன், எப்போனா ஜூலை 8 விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு நீட் கேஸாக இருந்தாலும் ஜூலை 8 தான் அவங்க சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஹை கோர்ட்டில் எந்த ஒரு நீட் கேஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட்டில் எந்த ஒரு நீட் கேஸாக இருந்தாலும் ஜூலை 8 அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி என்ன ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, எல்லாத்தினுடைய ஓஎம்ஆரையும் திருப்பி வந்து என்டிஏவே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அது ஆல்சோ ஜூலை 8 தான் நம்மளுக்கு வருது. இந்த கம்மிங் தேர்ஸ்டேக்குள்ளே அவங்க வந்து என்டிஏ வந்து பதிலளிக்கணும். ஓகேங்களா, எங்களால் ஓஎம்ஆர் ரிலீஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற விஷயத்த வந்து வியாழக்கிழமைக்குள்ள அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை தெரிவிக்கணும். அதை ஜூலை 8 நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் வாயிலாக. ஓகே ஓகே மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் யார், மா சுப்பிரமணியம் சார் அவர்கள் வந்து 900 எம்பிபிஎஸ் சீட்ஸ் ஆர் ஆடட் இன் 2024ன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கணும், இதில் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க 900 எம்பிபிஎஸ் சீட்ஸ்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்கே எம்பிபிஎஸ் சீட்டா இல்லை இது கூட மிக்ஸ் ஆகிக்கிற பிடிஎஸ் சீட்டாங்கிறது கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா 900 சீட்ஸுங்கிறது நம்மளுக்கு கணக்கு வரல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ், 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருது. அந்த 5 நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்குமே வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் 150 சீட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணால் கூட, 150 சீட்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணால் கூட, நல்லா கவனிங்க, 150 சீட்ஸ்னா எவ்வளோப்பா வருது, 750 சீட்ஸ் சம்திங் தான் வருது. 750 சீட்ஸு சம்திங் தான் வருது. ஸோ ரிமைனிங் 150 சீட்ஸ் பெண்டிங் இருக்கு. இந்த 750 சீட்டுமே ப்ரைவேட் காலேஜஸில் தான் ஆட் ஆகுது. இந்த 5 காலேஜஸ், 5 நியூ மெடிக்கல் காலேஜஸில் 1 வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மிச்சம் 2ம் வந்து என்னதுன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மிச்சம் 4 வந்து என்னது, ப்ரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா, மொத்தம் 5 காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறதா என்எம்சிட்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு. அந்த 5 படி பார்த்தீங்கன்னா 1 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், மிச்சம் 1 வந்து என்னது, ப்ரைவேட் காலேஜஸ். ஓகேங்களா, அப்போ 750 சீட் தான் நம்மளுக்கு வருது. மிச்சம் 150 சீட்டு பிடிஎஸ்ல ஆட் ஆகுதா என்னங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியவில்லை. ஓகேங்களா, பிடிஎஸ்ல ஆட் ஆகுதா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிளியர் கட் தெரியலை. ஓகேங்களா, ஸோ யாரும் இப்போதைக்கு அதை பற்றி பேனிக் ஆகணும். பட்
நம்மளோட மினிஸ்டர் அவர்கள் சட்டப்பேரவையில் 900 சீட்ஸ் ஆட் ஆகுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அந்த 150 சீட்டு மட்டும் பெண்டிங் இருக்குது. பட் 750 சீட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் ஆட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ். இது வந்து கண்டிப்பாக ஒரு கட் ஆஃபில் ஒரு இம்பாக்டை தரும்பா டெஃபினெட்லி. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 மார்க்ஸ்னாச்சும் டிக்ரீஸ் ஆகும். இந்த 750 சீட்டு ப்ரைவேட் காலேஜஸ் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் கூட டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து ப்ரைவேட் காலேஜஸில் எல்லானாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நியூ காலேஜஸாக வேறு வருது, ஃபீஸஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ எல்லானாலையும் வந்து ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் ஸ்கிப் ஆக முடியுமோ ஒரு 10லேருந்து 15 மார்க் டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 750 சீட் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகேங்களா? டெஃபினெட்லி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் பேர் என்னதுன்னா, எந்தெந்த காலேஜ்னா வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, கலசலிங்கம் கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ், கலசலிங்கம் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ண கோயில்ல இருந்து வருதுப்பா நம்மளுக்கு இந்த காலேஜ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். இந்த ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எதனாலனா பேரே டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏவிஎஸ் அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ அது வந்து அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து தெரியல. மேபி நம்மளுக்கு இது வந்து ப்ரைவேட் காலேஜஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அவம் அவம்பட்டு சென்னை. ஓகேங்களா? அவம்பட்டு சென்னை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னை மெடிக்கல் காலேஜில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி நிறையா ஒரு ப்ராப்ளத்தினால இது பண்ணாமல் வச்சுருந்தாங்க. திருப்பி இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வந்து. அன்னை எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் மெடிக்கல் காலேஜ், காஞ்சிபுரம். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே மெடிக்கல் காலேஜஸ். ஓகேங்களா? மொத்தம் 4 மெடிக்கல் காலேஜஸ், ஒரே ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் மீன்ஸ் என்னது? ட்ரஸ்ட் மூலயமா வருதுப்பா இது. மெடிக்கல் மிஷன்ஸ் ஃபீஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆல்ரெடி நம்ம கன்னியாகுமரியில் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தக்ஷஷிலா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இதுதான் இப்போ மெடிக்கல் தக்ஷஷிலாங்கிறது தான் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே டிஸ்ட்ரிக்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. அப்போ இந்த 5 காலேஜஸ் தான் நம்மளுக்கு வருது. இந்த 5 காலேஜில் 150 வச்சாலுமே 750 தான் வருது. இன்னும் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இந்த 900 எம்பிபிஎஸ் சீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. 900 சீட்டில் நோ கவர்மெண்ட் சீட்டில் எதுவும் ஆட் ஆகலை. ஏன்னா வந்து கவர்மெண்ட் சீட் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நேரத்தில் என்எம்சி வெளியில் விட்டுருப்பாங்க. அந்த ப்ரைவேட் காலேஜஸ் ரிலீஸ் பண்ணப்பே கவர்மெண்ட் காலேஜஸில் இத்தனை சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது ஆட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இந்த 900 சீட்ஸ் ஆட் ஆக போகுது. அதில் 750 சீட்ஸ் கன்ஃபார்மு. மிச்சம் 150 சீட்ஸ் வந்து பிடிஎஸ்ஸா இல்லை எம்பிபிஎஸ்ல வேறு ஏதாச்சும் காலேஜஸில் ஆட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு இதுதான் 3 பிக்கஸ்ட் அப்டேட். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.